அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதே அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம். இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா 14/6/2024 குரோதி வருடம் வைகாசி மாதம் 32ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி திதி பார்த்தீங்கன்னா இரவு 12:04 வரைக்கும் அஷ்டமி திதி இருக்குது. அதுக்கு பிறகு நவமி திதி இருக்குது. இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மறுநாள் காலையில் 8 மணி வரைக்கும் உத்திர நட்சத்திரம் இருக்கிறதுனால வேறு நாள் முழுவதும் சித்த யோகம் இருக்குது. இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறனால அம்மன் வழிபாடு நல்லதும், அஷ்டமி திதிங்கிறனால புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும் நல்லது. சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் 5:42க்கும் சூரியன் மறைவு மாலை 6:36க்கும் இருக்குது. நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் 9:30லேருந்து 10:30 வரை இருக்குது. மாலை 4:30லேருந்து 5:30 வரை இருக்குது. கௌரி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா பகல் 12:30லேருந்து 1:30 வரை இருக்குது. அதே மாதிரி மாலை 6:30லேருந்து 7:30 வரை இருக்குது. ராகு காலம் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை இருக்குது. யமகண்டம் மதியம் 1 முதல் 2:30 3 மணி முதல் 4:30 மணி வரைக்கும் இருக்குது. குளிகை பார்த்திங்கன்னா காலையில் 7:30லேருந்து 9 மணி வரைக்கும் இருக்குது. இன்றைக்கி சந்திராஷ்டமம் பார்த்திங்கன்னா உத்திர நட்சத்திரங்கிறனால மகர ராசிக்கு ஒரு பாதமும் கும்பராசிக்கு அடுத்து இருக்குது. இப்போ உத்திர நட்சத்திரத்தில் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருவுரை அதாவது சாந்தி முகூர்த்தம் செய்கிறதுக்கு, பூ முடிக்கிறதுக்கு, சீமந்தம் செய்கிறதுக்கு, உணவு வழங்க, சாமி கும்பிட, திருமணம், காது குத்த, கல்வி துவங்கிறதுக்கு, நகை அணியறதுக்கு, சாமி கும்பிடும் இடம் அமைக்கிறதுக்கு, புது வீடு புகிறதுக்கு, தாலி செய்கிறதுக்கு, கடல் பயணம் மேற்கொள்கிறதுக்கு ஏற்ற நாள். ஆக மொத்தம் உத்திர நட்சத்திரம் நல்ல ஒரு உகந்த நட்சத்திரம் தான். ஆனால் திதி சரியில்லாதனால நல்ல காரியங்கள் இன்றைக்கி செய்ய முடியாது. அஷ்டமி திதியில் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சண்டை, தானியம், இடம், சிற்பம், அதே மாதிரி ரத்தினங்கள், நகைகள் தொடர்பான செயல்களை செய்கிறதுக்கு உகந்ததாக இருக்கும் அஷ்டமி திதி. கிரகநிலைகளில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. புதனும் சுக்கிரனும் மிதுன ராசியில் இருக்காங்க. செவ்வாய் அவரோட சொந்த வீடான மேஷ ராசியில் இருக்கார். சூரியன் குருவும் ரிஷப ராசியில் இருக்காங்க. கன்னி ராசியில் கேதுவும், மீன ராசியில் ராகுவும், கும்ப ராசியில் சனியும் இருக்காங்க. இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா, மேஷ ராசிக்கு இன்றைக்கி நிறைவு, ரிஷப ராசிக்கு அசதி, மிதுன ராசிக்கு அனுகூலம், கடக ராசிக்கு அலைச்சல், சிம்ம ராசிக்கு வரவு, கன்னி ராசிக்கு ஜெயம், துலாம் ராசிக்கு நன்மை, விருச்சிக ராசிக்கு விரோதம், தனுசு ராசிக்கு ஜெயம், மகர ராசிக்கு மறதி, கும்பராசிக்கு தோல்வி, மீன ராசிக்கு அசதி. இப்போது நாள் முழுக்க சுமாரான ஒரு நாளாக தான் இன்றைக்கி இருக்குது. இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா, மேஷ ராசிக்கு இன்றைக்கி சில மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி நீங்கள் செய்கிற செயல்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அவசியமாக இருக்கும். அடுத்தவங்க கூட பேசும்போது கவனமாக பேசுகிறது நல்லது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா முக்கியமான முடிவுகளை எடுக்காமல் இருக்கிறது நல்லதாக இருக்கும். வேலை செய்கிறவங்களுக்கு வேலைபளு கொஞ்சம் குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி நாளை சுறுசுறுப்பாக வச்சுக்கிறது நல்லது. வியாபாரத்தில் லாபம் ஓரளவுக்கு கிடைக்கும். வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்குகிற வாய்ப்புகள் இன்றைக்கி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை பளு கொஞ்சம் அதிகமாகவும், அதே நேரத்தில் சொன்ன நேரத்தில் முடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் உங்களோட கடின முயற்சியும் திட்டமிட்டு செய்கிற செயல்கள்னால உங்களோட வேலை நேரத்துக்கு முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களோட உணர்வுகளை துணைக்கிட்ட காட்டுற மாதிரி இருக்கும். உணர்ச்சிகளை கோபத்தை காட்டாமல் அன்பாக பாசமாக இருந்திங்கன்னா நல்லுறவை உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் பார்த்து கவனமாக செலவு செய்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு பணத்தை கையாளும் போது கவனமாக கையாளுறது நல்லது. இல்லைன்னா பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கவனம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன சளி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது. குளிர்ச்சியான உணவுகளையோ பானங்களையோ குடிக்கிறது தவிர்க்கிறது நல்லது. மற்றபடி பெரிய பாதிப்பு ஒன்றும் இல்லை. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மொத்தம் மேஷ ராசிக்கு இன்றைக்கி நல்லதுகள் நிறைஞ்சாலும் சில தடைகள் இருக்கும். கொஞ்சம் மனசை தளர விடாமல் நாளை கொண்டு போனீங்கன்னா இந்த நாளை உங்களுக்குடையதாக கொண்டு போக முடியும். நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள்.
அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி. இன்றைக்கி வந்து குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதம் ஏற்படுற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பேசும்போது கொஞ்சம் ஒரு முறைக்கு இருமுறை வார்த்தைகளை சரியாக பயன்படுத்துறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுத்து போகிற அணுகுமுறை இன்றைக்கி நல்லாவே வேணும். எந்த ஒரு விஷயத்துலையும் கோவப்படாதீங்க. வீண் செலவுகளால் பணப்பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆடம்பர செலவுகளை இன்றைக்கி குறைக்கிறது நல்லது. வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் சுமாராக இருக்கும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும். இன்றைக்கி எந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்களும் கூட பெருசாக எடுத்துக்கிட்டு சீரியஸாக நாளை கொண்டு போகாமல் கேஷுவலாக இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை சாமர்த்தியமாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும். இல்லைன்னா உங்களோட வேலைகளில் குவாலிட்டி குறைவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கவனமாக பார்த்து உங்கள் வேலைகளை செய்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா தொணக்கூட இன்றைக்கி கருத்து வேறுபாடு ஏற்படுற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நட்பான அணுகுமுறை இல்லைன்னா அனுசரித்து போனீங்கன்னா நல்ல ஒரு பலன் தெரியும். முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக போனாலும் நல்ல சாதகமான பலன் இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு இருக்குது, இருந்தாலும் தேவையில்லாத செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது உங்களுக்கு கொஞ்சம் கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். வீண் செலவுகள் செய்யாமல் இன்றைக்கி செலவுகளை கட்டுப்படுத்துறது சாதகமான பலனை தரும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சிலருக்கு முதுகு வலி இல்லைனா சளி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்சால் சிகிச்சை எடுத்துக்கோங்க. இல்லைனா வந்து ரிலாக்ஸ் பண்ணிங்கனாலே போதுமானதாக இருக்கும். ஆக மொத்தம் ரிஷபராசிக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள் தான். குறிப்பாக பண விஷயத்துலையும், குறிப்பாக பேச்சு விஷயத்துலையும், குறிப்பாக குடும்பத்தில் வாக்குவாதங்கள் ஏற்படாமல் பார்த்துக்கிறதும் நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி. இன்றைக்கி வந்து உங்களுக்கு ரொம்பவும் மகிழ்ச்சிகரமான ஒரு நாளாக இருக்குது. பணவரவு நல்லா இருக்கும், ஆனாலும் அதுக்கேற்ப செலவுகளும் இருக்கிற மாதிரி இருக்குது. குடும்பத்தில் செலவுகளால் அமைதி இல்லாத சூழ்நிலை இருக்கிற மாதிரி இருக்கும். உறவினர்களால் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வேலையில் ஒரு சிலருக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதிய பூர்வீக சொத்துக்கள் மூலிமா பிரச்சனை தீரக்கூடிய நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. உங்களோட செயல்களை இன்றைக்கி கவனமாக செய்கிற நாளாக தான் இருக்குது. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நண்பர்கள் உங்களோட உதவியாக உங்களோட தேவை அறிஞ்சு உதவியாக இருக்கிற நாளாக தான் இருக்குது. இன்றைக்கி நாளை நல்லா பயன்படுத்திக்கிறது நல்லது. நல்ல காரியம் செய்யலைனாலும் இன்றைக்கி நாள் சாதகமான நாளாக கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்கள் வேலைகளை சின்ன சின்ன கொள்கைகளோடு செய்கிற மாதிரி இருக்குது. உங்களோட செயல்திறன் நல்ல ஒரு நிரூபிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அதே மாதிரி புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கும் பாராட்டு கிடைக்கிறதுக்காகவும் உண்டான நாளாக தான் இது இருக்குது. நாளை சரியாக பயன்படுத்திக்கோங்க. கணவன் மனைக்குள்ளே பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியான உணவோடு இன்றைக்கி வந்து துணைக்கூட அணுகிற நாளாக தான் இருக்கும். 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு திருப்தியாக இருக்கும். 2 பேரும் புரிதலும் நல்லா இருக்கிறதுனால நாளை வந்து இனிமையான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு நல்லாவே இருக்குது. பணத்தை சேமிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. பயனுள்ள திட்டங்களில் எதிர்காலத்துக்காக முதலீடு செய்கிறதுக்கும் உகந்த நாளாக இருக்குது. சரியாக பயன்படுத்திக்கோங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற உறுதியும் சந்தோஷம் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. ஆக மொத்தம் மிதுன ராசிக்கு இன்றைக்கி ஒரு இனிமையான ஒரு நாளாக எல்லா விஷயத்துலையும் இனிமையாக இருக்கும். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி. இன்றைக்கி வந்து எந்த ஒரு செயலையும் சுறுசுறுப்பாக செய்கிற நாளாக தான் இருக்குது. ஆனாலும் உங்கள்கிட்ட பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட மனசை ஒருநிலைப்படுத்தி சமநிலைப்படுத்தி நாளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது. பசங்களால் சின்ன சின்ன ஏற்பட்ட மனக்கஷ்டங்கள் நீங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் இருக்கும், செலவுகளும் இருக்கிற மாதிரி இருக்குது. கவனம். வேலையில் புதிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை கொஞ்சம் நீங்கி ஓரளவு முன்னேறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. இன்றைக்கி வந்து மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை செய்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். வேலை பளு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு இருக்காது.
உங்களுக்கு வருத்தமாக இருந்தாலும் உங்களோட வேலைகளை நீங்கள் சரியாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அவங்களோட கூட வேலை செய்கிறவங்களோட நட்பான அணுகுமுறை மேற்கொள்கிறதும் நல்ல பலன் தரும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் மனசில் எதையோ இழந்தது மாதிரி ஒரு இன்செக்யூர்ட் ஃபீல் இருக்கிற மாதிரி இருக்குது. அதை துணைக்கிட்ட காட்டாமல் துணையை கூட சகஜமாக பேசி பழகிறது அவசியமாக இருக்குது. அவங்களையும் குழப்பத்தில் அழுத்தாமல் இருக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவும் செலவும் இருக்கிற மாதிரி இருக்குது. தேவையில்லாத செலவுகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். கவனமாக பணத்தை கையாளுறது அவசியமாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சீதோஷ்ண நிலை கிளைமேட்டிக் கண்டிஷனால் இருமல் ஏற்படுற மாதிரி வாய்ப்பு இருக்குது. சிகிச்சை எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். எந்த ஒரு அதிகமான பாதிப்பு கிடையாது. ஆக மொத்தத்துக்கு கடகராசிக்கு ஒரு பதட்டத்தை மட்டும் குறைச்சிங்கன்னா இன்றைக்கி நாள் உங்களுக்கு இனிமையாக போகக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். சாதகமாக இந்த நாளை கொண்டு போகிறது உங்கள் கையில் இருக்குது. வாழ்த்துக்கள். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி. இன்றைக்கி செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது. அது உங்களுக்கு கவலை அளிக்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு செலவு பார்த்தோம், வீட்டில் நடக்கிற பிரச்சனைகளை பார்த்தோம் குழப்பம் அடையாமல் பதட்டம் அடையாமல் மனசை அமைதியாக வச்சுக்கிறது நல்லது. கூட பிறந்தவங்களோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். முடிஞ்ச அளவுக்கு வீண் பேச்சை குறைச்சிங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும். உறவினர்கள் மூலிமா ஒரு சிலருக்கு அனுகூலம் கிடைக்கும். எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கிறதுக்கு நாள் சாதகமாக தான் இருக்குது. தொழில் சம்பந்தமான விஷயங்களில் எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் நிதானமாக எடுக்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக தான் இருக்குது. கூட வேலை செய்கிறவங்களோட எதிர்ப்பு உங்களுக்கு கவலை அளிக்கிற மாதிரி இருக்குது. உங்களோட வேலைகளை நீங்கள் சுயமாக திட்டமிட்டு திறம்பட செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. கவலைப்படாமல் நிதானமாக கவனமாக இன்றைக்கி உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் மனசளவில் கொஞ்சம் பொறுமை இழந்து காணப்படுற மாதிரி இருக்குது. அது 2 பேருக்கும் நடுவுலையும் தேவையில்லாத விவாதங்களை உண்டாக்குற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நட்போடு இன்றைக்கி நாளை கேஷுவலாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவுலேயும் கொஞ்சம் கட்டுப்பாடு இருக்குது. செலவும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. தேவையில்லாத செலவுகளை இன்றைக்கி செய்கிறத தடுக்கிறது நல்லது. இல்லைன்னா சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போகும். கவலை ஏற்படுற மாதிரி மனசை வருத்தப்படும். ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற இன்செக்யூர்ட் ஃபீல் காரணமாக தலைவலியும் அழுத்தமும் இருக்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ரிலாக்ஸ் பண்ணுறதும் இல்லை நாளை சில்லுன்னு கொண்டு போகிறதும் நல்லது. ஆக மொத்தம் சிம்ம ராசிக்கு இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள் தான். உறவுலேயும் சரி, பணத்துலேயும் சரி, வேலை செய்கிற தொழிலையும் சரி, வேலையிலையும் சரி. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னி ராசி. இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற முயற்சிகளுக்கு ஏற்ற பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. எதிர்பாராத தனவரவால் மனசுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. மகிழ்ச்சியான நாளாக இன்றைக்கி வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு பொறுமை அவசியமாக இருக்கும். எதையோ இழந்தது மாதிரி ஒரு உணர்வு இருக்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு தியானம் செய்கிறது உங்களுக்கு மனசுக்கு ஆறுதல் தரும். உங்களுக்கு தேவைகள் பூர்த்தியாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் பாராட்டுகள் கிடைக்கிற மாதிரி இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது நல்லது. வியாபாரத்தில் கூட்டாளிகளை அனுசரித்து போனீங்கன்னா சாதகமான பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்கள் வேலை செய்கிற இடத்துல சில சவால்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும். தடைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட வேலைகளை முறையாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு சாதகமான பலனும் பாராட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 பேருக்குள்ளேயும் மகிழ்ச்சியை தக்க வச்சுக்க நீங்கள் சகஜமாக பேசி பழகிறது நல்லது. துணையை வெளியில் கூப்பிட்டு போனீங்கன்னா இன்றைக்கி நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். செலவு சமாளிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது. செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. பொறுப்புகள் காரணமாக திட்டமிட்டு இன்றைக்கி பணத்தை செலவு செய்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் மனசில் இருக்கிற தேவையில்லாத குழப்ப காரணமாக ஆரோக்கியத்தை பாதிக்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஓய்வாக அமைதியாக பொறுமையாக இருந்தீங்கன்னா நாளை உங்களுக்கு ஏற்ற மாதிரி சாதகமாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக மொத்தம் கன்னி ராசிக்கு இன்றைக்கி 2 பலன்களும் கலந்த மாதிரி இருக்கும். நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்களை அமைதியாக வச்சுக்கிட்டிங்கன்னா
நீங்கள் செய்கிற செயல்களில் பாதிப்பு இல்லாமல் கொண்டு போக வாய்ப்பு இருக்குது. நல்லபடியாக கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி. இன்றைக்கி உங்களுக்கு ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்குது. பசங்களால் வீண் பிரச்சனைகள் விரயங்கள் ஏற்படுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இன்றைக்கி உங்களோட சுய முயற்சி மூலியமாக தான் உங்களோட வளர்ச்சியை காண முடியும். உங்கள்கிட்ட உறுதியும் தன்னம்பிக்கையும் அவசியமாக தேவைப்படுது. அடுத்தவங்க கூட சிறப்பாக பேசக்கூடிய தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. நல்லபடியாக நாளை பயன்படுத்திக்கோங்க. வியாபாரத்தில் கூட்டாளிகளோட இந்த கருத்து வேறுபாடு நீங்கிறதுக்கும் வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்களோட ஒத்துழைப்பு கிடைக்கிறதுக்கும் ஏற்ற நாளாக இருக்குது. உறவினர்கள் இன்றைக்கி உதவியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. ஆக மொத்தம் சிறப்பான நாளாக இன்றைக்கி கொண்டு போக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்கள் வேலையில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். உங்களோட பணிகளை திறமையாக செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. முறையான திட்டமிட்டு செய்யக்கூடிய அணுகுமுறை காரணமாக நாள் சாதகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அன்பாகவும் உண்மையாகவும் நடந்து கொள்கிற நாளாக தான் இருக்கும். இருந்தாலும் அதிகமாக பேசும்போது பார்த்து நிதானமாக துணையை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. இன்றைக்கி நாளில் 2 பேரும் வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னா சந்தோஷமான தருணங்களை அனுபவிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வருமானம் இருக்குது. சேமிப்பும் உயரக்கூடிய வாய்ப்பாக இருக்குது. செலவும் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட செலவுகளை கட்டுப்படுத்துறது அதிக அளவில் அவசியமாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன பாதிப்பு இருக்கும். மற்றபடி பெரிய கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களோட நம்பிக்கை காரணமாக ஆரோக்கியம் திடமாகவே இருக்கும். ஆக மொத்தம் துலாம் ராசிக்கு சிறு சிறு தடைகள் மட்டும்தான் இன்றைக்கி இருக்குது. மற்றபடி பசங்களால் இருக்கும் பிரச்சனைகளை தவிர்த்திங்கன்னா நாள் முழுக்க இனிமையாக போகக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி. இன்றைக்கி எந்த ஒரு செயலையும் இன்றைக்கி நம்பிக்கையோடு செஞ்சு முடிக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்கும். பெரிய மனிதர்களோட நட்பு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும். நண்பர்கள் உங்களுக்கு இன்றைக்கி ஆதரவாக இருப்பாங்க. உங்களோட பெற்றோரோட ஆதரவும் இன்றைக்கி நல்லாவே இருக்கும். மனசு நாள் முழுக்க சமநிலையோடு இருக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இன்றைக்கி திருப்தியான ஒரு நாளாக தான் இருக்குது. இன்றைக்கி தொழில் ரீதியாக எடுக்கிற முயற்சிகளில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட நேர்மை உங்களோட மேலதிகாரிகளால் பாராட்டப்படக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும். உங்களோட வேலைகளை நேரத்தில் செஞ்சு முடிக்கிற நாளாக இருக்குது. உங்களோட கூட வேலை செய்கிறவங்க உங்களை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். உங்கள்கிட்ட இருக்கிற திறமைகளை வெளிக்காட்ட ஏற்ற நாளாக இருக்குது. சிறப்பாக பயன்படுத்திக்கிட்டு செய்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி அன்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும். 2 பேருக்குள்ளே மதிப்பு மரியாதை உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதன் மூலிமா மனசில் சந்தோஷமும் அன்னுனியமும் அதிகமாகிறதுக்கு புரிதல் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது. சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு மனசில் கையில் வர பணத்தை பார்த்து திருப்தியான மனநிலை ஏற்படும். சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற ஆற்றல் காரணமாக உங்களோட ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். சின்ன சின்ன இடர்பாடுகள் இருக்குமே தவிர கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆக மொத்தம் விருச்சிக ராசிக்கு இன்றைக்கி ஒரு சாதகமான ஒரு நாளாக இருக்குது. இந்த நாளை சரியான முறையில் பயன்படுத்திக்கிறது நல்லதாக இருக்கும். இந்த நாளை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நாளை சரியாக எதிர்காலத்துக்கு உண்டான பயனுள்ள வகையில் பயன்படுத்திக்கிறது நல்லதாக இருக்குது விருச்சிக ராசிக்கு. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசி. இன்றைக்கி குடும்பத்தில் அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. மனசுக்கு அமைதி தர மாதிரி ஆன்மீக சொற்பொழிவுகளை கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இறை வழிபாடும் இன்றைக்கி நல்ல பலன் தரும். உங்களோட பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நண்பர்களை சந்திக்காமல் இருக்கிறது நல்லதாக இருக்கும். வியாபாரத்தில் ஒரு சிலருக்கு நல்ல முன்னேற்றம் தெரியும். வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கூட பிறந்தவங்க கொஞ்சம் நல்ல ஒரு சாதகமான அனுகூலமான பலன்கள் கிடைக்கிற நாளாக தான் இருக்குது. வேலையில் சிலருக்கு பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம்
சிறப்பாக நாளை கொண்டு போகிறதுக்கு சில முயற்சிகள் எடுக்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அதிகமான வேலை இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட வேலைகள் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறித்த நேரத்தில் வேலைகளை முடிக்க புத்திசாலித்தனமாக உங்களோட வேலைகளை செய்கிறது, திட்டமிட்டு செயல்படுறது இன்றைக்கி அவசியமாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா நீங்கள் விரும்புகிற மாதிரி மகிழ்ச்சி கிடைக்கணும்னா மாறுபடும் மனநிலை, அதாவது உங்களோட குழப்பத்தை வெளியில் துணைக்கிட்ட காட்டாமல் நாளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்கும். இல்லைன்னா தேவையில்லாத விவாதமோ வாக்குவாதமோ ஏற்படுற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக போகிறது நல்லதாக இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு ஒரு சிலருக்கு பயணத்தின் போது பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பயணத்தை கையாளும் போத கவனமாக கையாளுறது இன்றைக்கி அவசியமாக இருக்குது. ஜாக்கிரதையாக சேமிக்கிறதுக்கு முடியலனாலும் இழக்காமல் நாளை பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்துலையோ இல்லைன்னா கிளைமேட்டிக் கண்டிஷனால் தொண்டைவலி ஏற்படுற மாதிரி இருக்குது. கவனமாக ஆரோக்கியத்தை பார்த்துக்கிறது நல்லது. ஆக மொத்தம் தனுசு ராசிக்கு இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. சாதகமான பலன்கள் கிடைக்கிறதுக்கு தியானமோ யோகாவோ செய்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி. இன்றைக்கி குடும்பத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்குது. மனக்குழப்பம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஈஸியாக செய்ய வேண்டிய வேலைகளை கூட கடினமாக உணரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். மதியத்துக்கு மேலே உங்களோட நாள் கொஞ்சம் சாதகமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கோபத்தை இன்றைக்கி குறைச்சிக்கிறது நல்லது. அடுத்தவங்களை அனுசரித்து போனீங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு உங்கள் மேலே சலிப்பு ஏற்படுற மாதிரி சில பிரச்சனைகள் இருக்குது. பாதிப்பு ஏற்படுற மாதிரி இருக்கும். ஓய்வாக இருக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சில அபாயங்களை சந்திக்கிற மாதிரி இருக்குது. அதாவது உங்களோட கவனக்குறைவு இல்லாமல் உங்களோட வேலைகளை செய்கிறது அவசியமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை கவனமாகவும் திட்டமிட்டும் செஞ்சிங்கன்னா பெரிய பிரச்சனையோ இல்லைனா பாதிப்போ ஏற்படாமல் வேலையில் நாளை கொண்டு போக முடியும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேசும்போது எச்சரிக்கையாக பேசுகிறது நல்லது. வார்த்தைகளை விடும்போது சில வார்த்தைகள் தவறாக புரிதல் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாத பேச்சுக்கள் வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக போகிறது, ஒதுங்கி போகிறது சாதகமான பலனை தரும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட அஜாக்கிரதை காரணமாக இன்றைக்கி பணம் இழக்கிற மாதிரி வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக பணத்தை கையாளுறது அவசியமாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சீதோஷ்ண நிலை காரணமாக தொண்டை வலி ஏற்படுற மாதிரி இருக்கும். குளிர்ச்சியான உணவுகளையோ சாப்பிடாமல் இருக்கிறது நல்ல ஒரு பலனை தரும். ஆக மொத்தம் மகர ராசிக்கு உங்களுக்கு இன்றைக்கி இருக்கிற மனநிலை, அதாவது குழப்பமும் பதட்டமும் இல்லாமல் இன்றைக்கி நாளை பொறுமையாக கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்கும். சில விஷயங்கள், அதாவது வேலையாக இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும், கவனமாக நாளை கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி. இன்றைக்கி சின்னதாக உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கவனமாக பார்த்து நடந்துக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு மனசை சமநிலையோடு வச்சுக்கிறது இன்றைக்கி நல்லது. அடுத்தவங்க மேலே தேவையில்லாத கோபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்துலையும் நிதானத்தோடு செயல்படுறது அவசியமாக இருக்குது. அதே மாதிரி புதிய முயற்சிகளை இன்றைக்கி தவிர்க்கிறது நல்லது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நண்பர்கள் சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அடுத்தவங்க கூட பேசும்போது வாக்குவாதமோ பேச்சில் கவனமாக இருக்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். ஆனாலும் ஈஸியாக முடிக்கிறதுக்கு கூட வேலை செய்கிறவங்க உதவியாக இருப்பாங்க. அவங்கள அனுசரித்து போனீங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும். திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செய்கிறது இன்றைக்கி அவசியமாக இருக்குது. கணவன் மனைக்குள்ளே பார்த்திங்கன்னா நேர்மையாக உண்மையாக நடந்து கொள்ள வேண்டிய நாளாக தான் இருக்குது. இல்லைனா ஏதாவது பொய் சொல்லி பதட்டத்தில் ஏதாவது உளறி பிரச்சனையை ஆக்காமல் நாளை கொண்டு போகிறது நல்லது. மனசில் இருக்க குழப்பத்தை தெளிவாக துணைக்கிட்ட எடுத்து சொன்னீங்கன்னா புரிதலுக்கு நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும், வாய்ப்பு ஏற்படும். நாளை சரியாக கவனமாக கொண்டு போங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது, இருந்தாலும் உங்கள்கிட்ட இருக்கிற பதட்டம் காரணமாக செலவுகள் அதிகமாக செய்கிற மாதிரி இருக்குது. பயனுள்ள வகையில் செலவு செய்கிற மாதிரி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கிறதுக்கு அதிக அளவில் முயற்சி செய்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட தன்னம்பிக்கை இன்றைக்கி அதிகமாக தேவைப்படுது. ஆரோக்கியத்தை சரியாக வச்சுக்கிறதுக்கு
முடிஞ்ச அளவுக்கு மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு யோகாவோ தியானமோ கோயிலுக்கோ போயிட்டு வந்தீங்கன்னா பதட்டம் இல்லாமல் நாளை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக மொத்தம் கும்பராசிக்கு இன்றைக்கி நல்லதும் கெட்டதும் கலந்த மாதிரி தான் இருக்கும். குழப்பம் இல்லாமல் நாளை கொண்டு போனீங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும். குழப்பமோட இருந்தீங்கன்னா சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது, கவனம். அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடைசி ராசி மீன ராசி. இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு நாள். உங்கள் மனசுக்கு புதிய தெம்பு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். பெரிய மனிதர்களோட ஆதரவால் எடுக்கிற முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். தொழில் விஷயமாக நவீன கருவிகள் வாங்குகிற எண்ணம் நிறைவேறும். சுப காரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. எதிர்பார்த்த வகையில் வருமானம் பெருகக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இன்றைக்கி நீங்கள் முயற்சி அதிகமாக செஞ்சிங்கன்னா எந்த ஒரு காரியத்திலையும் வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உங்களோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி இன்றைக்கி நாளை சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சூழ்நிலைக்கு ஏற்ப யோசித்து சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. உங்களோட வேலைகளை திட்டமிட்டு ஈஸியாக முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உங்கள்கிட்ட இருக்கிற வெற்றி பெறணும் அப்படிங்கிற மனநிலை காரணமாக உங்களோட பணியில் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். இன்றைக்கி நாளை சரியாக பயன்படுத்திக்கோங்க. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி துணைக்கூட உண்மையாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். 2 பேருக்குள்ளேயும் ஒருவருக்கொருவர் நல்ல புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி சந்தோஷமான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி நீங்கள் சில லாபகரமான முதலீடுகளில் இன்றைக்கி முதலீடு செய்கிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. திட்டத்தில் சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி நாளை சரியான வகையில் பயன்படுத்திக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற மன உறுதியும் தன்னம்பிக்கையும் காரணமாக ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. கவலைப்படாமல் நாளை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆக மொத்தம் மீன ராசிக்கு இன்றைக்கி ஒரு அமோகமான நாளாக இருக்குது. சில நாட்களுக்கு பிறகு சந்தோஷமான மனநிலையை நாள் முழுக்க அனுபவிக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது. நாளை எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் சிறப்பாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய வர வர லைவ் ப்ரெடிக்ஷன்ஸும் லைவ் அதே மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ் போடுறதுக்கும் முயற்சி நடத்திக்கிட்டு இருக்கு. நன்றி, வணக்கம். இந்த சேனல் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு நன்றி.